கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். சென்னையில் ஒரு ஊழியக்காரர் ஊழியம் செய்கிறாரு. அந்த பாஸ்டருடைய சர்ச்சுக்கு ஒரு வாலிய பையன் என்ன செய்தான், தன்னுடைய ஃப்ரெண்டை கூட்டு வந்துடும். PhD டாக்டர் பட்டம் என்ன செய்ய படித்து முடிச்சு அவள் கூட்டு வந்துருந்தப்போ அவர் சொன்ன பாஸ்டர் வரும்பொழுது பாஸ்டர் பார்த்து இல்லாத ஒன்றை, இல்லாத கடவுளை இருக்கிறாருன்னு சொல்லி ஏமாத்திட்டு பொழப்பு நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அவர் காது கேட்கவே சொன்னான். உடனே அவர் சிரித்த முகமா, இவங்களாம் சுயத்துக்கு செத்துருக்கிறாங்க, அதனால என்ன செஞ்சாங்க, சிரிச்சாங்க. அவர் கேட்டவொடனே நமக்கு என்ன வந்திருக்கும், உங்ககிட்ட சொன்ன என்ன இருக்கும், இயேசுன்னு ஒருத்தர் கடவுள்னு இல்லவே இல்லை, அவர் இருக்கிறார் சொல்லி பிழப்பு நடத்திட்டு இருக்கிறாங்க, சபை நடத்துறேன் அது நடத்துறேன் காணிக்க வாங்கி அது வாங்கி பிழப்பு நடத்திட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒருத்தங்க சொல்லும் பொழுது உங்களுக்கு எப்படி வரும், நீங்க ஊழியக்காரா அந்த என்ன வந்துடும். அவர் சிரித்த வண்ணமாக வந்து கேட்டார், எப்படிப்பா இல்லாத ஒன்றை இருக்கிறேன்னு சொல்றீங்க, அப்படி இயேசுவை காண்பீங்க, நீங்க பாத்தீங்களா, இல்லை எனக்கு காண்பீங்க, நான் உடனே நம்புறேன் அப்படி சொன்னாங்க. அந்த வாலிப சகோதரன் டாக்டரேட் முடிச்ச படிச்சுட்டு இருக்கிற அந்த பையன் சொல்றான். அவர் அந்த ஊழியக்காரர் சொன்னாரு, எப்போ உனக்கு பகுத்தறிவு இருக்குதான்னு கேட்டாரு. என்ன கேட்டாரு, உனக்கு பகுத்தறிவு இருக்குதா அப்படின்னு கேட்டாரு. அதாவது 6வது அறிவு, பகுத்தறிவு இருக்குதான்னு கேட்டாரு. அல்லேலூயா. அப்படி கேட்ட உடனே அவருக்கு சுள்ளுன கோவம் வந்துருச்சு. என்ன பார்த்து ஒரு டாக்டரேட் படிச்சிருக்கிறேன், எவ்வளவு ஒரு என்ன சரி, எவ்வளவு அறிவாளி, எவ்வளவு படிச்சு ஆராய்ச்சி செஞ்சிருப்பேன், எவ்வளவு பட்டங்களை வாங்கி குமிச்சிருக்கிறேன், எனக்கு போய் பகுத்தறிவு இருக்கான்னு கேட்கறீங்கன்னு கோவப்பட்டான். ஏன் தம்பி கோவப்படுற, நீ ஊழியக்காரங்க இல்லாத ஒன்றை இருக்கிறதா சொல்லி என்ன செய்யறாங்க, ஏமாத்தி புலப்புத்தனம் நடத்துறீங்க, எனக்கு கோவம் வரலப்பா, நான் நிதானமா தானே பதில் சொன்னேன், நீ உனக்கு பகுத்தறிவு இருந்தா ஒன்று இருக்குன்னு சொல்லணும், பகுத்தறிவு இல்லைன்னு சொன்னா இல்லைன்னு சொன்னும், ஏன் தேவையில்லாம கோவப்படுறேன்னு கேட்டாரா. அப்படி சொல்லிட்டு சரிப்பா ஆமா எனக்கு பகுத்தறிவு இருக்குது, நான் மனுஷன், எனக்கு 6 அறிவு இருக்கு, அதாக்கும் இதாக்கும் சொல்லி பேசினாராம். எங்க உன் பகுத்தறிவை கொஞ்சம் காமின்னு கேட்டாராம். எங்க உன் பகுத்தறிவை கொஞ்சம், அதை எப்படி காட்ட முடியும், காட்ட முடியாத ஒண்ண எப்படி இருக்கிறதா நீ சொல்ற. அல்லேலூயா. காற்று இருக்குது, காட்ட முடியுமா, யாராச்சும் காற்று இந்த கலர்ல இருக்குதுங்க, இந்த உருவத்தில் இருக்கு, சைஸ் இருக்கு, உங்களால காட்ட முடியுமா, உணரத்தான் முடியும். அண்ட சராசரங்களே ஆளுகிறவர், வானம் உமது சிங்காசனம் பூமி உமது பாதபடி. அல்லேலூயா. அவ்வளவு பெரிய தேவன், காணக்கூடாத தெய்வம், அவரை உணர முடியும், அவர் அனுபவிக்க முடியும், அவர் சத்தத்தை நம்மால கேட்க முடியும், அவர் தொடுதலை உணர முடியும், அவர் சத்தத்தை கேட்க முடியும், அவர் நம்மோடு இருக்கிறத அனுபவிக்க முடியும், அவர் நம்மோடு ஒரு சம்பாஷணை விடுகிறது, பிரசன்னத்தை அபிஷேகத்தை வல்லமையை உணர முடியும். எப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாய் மாறுகிறவர்களுக்கு தான் அந்த உணர முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப சொன்னாரா, உனக்கு பகுத்தறிவு இருக்குன்னு எப்படி நம்புற, காண்பிக்க முடியாத ஒன்றை இருக்குன்னு நீ நம்புறது மாத்திரமில்ல, அது இருக்குன்னு சொல்லி உறுதியா சொல்லும் போது, உயிரோடு இருக்கிற இயேசுவை நாங்க பிரசங்கம் பண்ணுகிறோம், பிழைப்புக்காக அல்ல ஊழியம், அநேகரை வாழ வைக்கிறது ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். எங்க வாழ்க்கையை நடத்துகிறதுக்கு, வயிற்று பிழைப்பை நடத்துகிறதுக்கு ஊழியம் செய்ய வரல. இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்துக்கு நேராக, நரகத்துக்கு போற ஜனங்களை பரலோகத்துக்கு நேராக நடத்தும்படி அவை கடவுள் தெரியாத குருடர்களை அமைகிறாங்க. படிப்பு, பட்டம், பதவி, பணம், பேரு, புகழ் எல்லாவற்றையும் அழிந்து போகிற அத்தனைக்கையும் சம்பாதிச்சு வச்சிருக்கலாம், ஆனா படைத்த தெய்வத்தை அறியாம இருக்கிறாங்க. ஓப்பனா சொன்ன போனா பெற்ற தகப்பன் யாருன்னு அறியாம அலைகிறாங்க, உருவாக்குற தகப்பன் யாருன்னு தெரியல. அவங்களுக்கு தகப்பன் யார், உருவாக்கினவர் யார், உன்னை உண்டாக்கினவர் ஒருவரே, அவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி காண்பித்து கொடுக்கிற உன்னத ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். 50 வருஷம் 70 வருஷம் 80 வருஷம் 90 வருஷம் அற்பமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகிற மனிதர்களுக்கு ஆமே சோத்திர நித்தியமான வாழ்க்கை, பரலோக வாழ்க்கை, பரிசுத்த வாழ்க்கை, நம்மை உண்டாக்கின தேவனோடு யுகா காலம் முடிவில்லாத வாழ்க்கைக்கு நேராய் அவர்களை வழிநடத்தும்படி, இருள்கள் நீங்கும்படி, அந்தகார சக்திகளுக்கு விலக்கி சத்தியம் என்கிற ஒளியை ஆமே சுவிசேஷத்தை அவர்களுக்கு சொல்லி கர்த்தருக்கு நேராக, இயேசுவுக்கு நேராக நடத்துகிற மகிமையான மகத்துவமான உன்னதமான ஊழியத்தை உலகமும் இந்த ஊழியத்துக்கு மதிப்பாய் வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட மகிமையான ஊழியத்தை செய்யும்படி வந்திருக்கிறோம்.
நீங்களும் ஊழியத்தை, அந்த சுவிசேஷத்தை நீங்க செய்து கொண்டிருக்கிறீங்க. சுவிசேஷம் சொல்லுகிற ஒவ்வொருத்தரும் சீசர்கள் தான், ஒவ்வொருவனும் ஊழியக்காரர்கள் தான். அவருடைய சாட்சியை பகிர்ந்து இயேசுவே தெய்வம் என்று சொல்லி திருஷ்டாந்தப்படுத்துகிற ஒவ்வொருவரும் ஊழியக்காரர்கள் தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு மகிமையான ஊழியத்தை செய்கிறோம். நீ டாக்டரேட் படித்தும் உன் கண் திறக்கப்படவில்லை. நீ உலகத்திலே கோடீஸ்வரனாக இருந்து உன் கண் திறக்கப்படவில்லை. உண்மையான தெய்வம் யார்? உன்னை படைத்த ஒரே ஒரு தகப்பன் யார்? ஒரே ஒரு ஆண்டவர் யார்? உனக்கு கண் தெரியல. இத்தனை சம்பாதித்து என்ன பிரயோஜனம்? அல்லேலூயா. எல்லாத்தையும் விட்டு விட்டுட்டு போற, அழியாத இந்த ஆத்மாவை நரகத்துக்குள்ள போய் தள்ள போகிற, அதை நேர்வழிப்படுத்தும்படி மகிமையான ஊழியத்தை செய்கிறோம். நிறைய நேரத்தில் நமக்கு என்னன்னா, இந்த சரீரத்துக்குள்ள அப்படிப்பட்ட வெளிப்பாட கத்தர் கொடுத்தார். 700-750 கோடி ஜனங்க இருக்கிறாங்க இந்த உலகத்துல, ஏறக்குறைய இருப்பாங்க. அத்தனை கோடி ஜனங்களுக்கும் இயேசுதான் உண்மையான தேவன் வெளிப்பாடு வந்திருக்கா? அந்த அறிவு இருக்குதா? அல்லையே சொல்லுங்களேன். உலகத்துல விஞ்ஞானியா இருக்கிறான், எதையும் ஆராய்ச்சி செய்றான், எதையும் கண்டுபிடிக்கிறான். ஆனா இதை அவனால கண்டுபிடிக்க முடியல. ஆனா நீங்க விஞ்ஞானியோட ரொம்ப மேலானவங்க. எதை கண்டுபிடிக்கிறோம் கண்டுபிடிக்கலையோ, ஆண்டவரை கண்டுபிடித்தோம், அவரை தெரிந்து கொண்டோம். அல்லேலூயா. அவரை குறித்த வெளிப்பாடு, இயேசுவை ஏற்றுக்கொண்டோம், பிள்ளையாய் மாறி இருக்கிறோம். அந்த தீவெட்டிங்கிற வெளிச்சம் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்குது. அந்த அறிவாகிய மகிமையின் அறிவாகிய ஒளி இருதயத்தில் பிரகாசிக்க பண்ணினார். இந்த பிரகாசம் என்கிற வெளிப்பாடு என்கிற மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாகிறவில்லை. ஊழியக்காரனால் என்னால உண்டாகல, சக மனிதர்களால் உண்டாகாது. அல்லேலூயா. இது யாரால உண்டாகிறது? தேவனால் உண்டாயிருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?